ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, பங்கு சந்தையில் ரொம்ப குழப்பிக்காமல் அதே நேரத்தில் ஒரு 5 வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தேடி அலைய வேண்டியதில்லை, ரிஸ்க்கான ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கமும் நீங்கள் போக வேண்டியதில்லை. நீங்களே உங்கள் போர்ட்ஃபோலியோவை உருவாக்க ஒரு சூப்பர் ரெட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ஒன்று நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முதல்ல அதுக்கு ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நிஃப்டி பீஸ் அப்படின்றதோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் ஃப்ரேம் வீக்லியில் இருக்கணும். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு சாம்பிள் சார்ட் ஒன்று சும்மா வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கேண்டில்ஸ் அப்பியர் ஆகும், க்ரீன் கலரில் ரெட் கலரில் வந்திருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது ரெட் கலர் சார்ட்டை தான், ரெட் கலர் கேண்டில். இது ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு வாரத்துக்கு உண்டான நடவடிக்கைகளை பிரதிபலிக்குது. ஒவ்வொரு வாரத்தினுடைய ஓப்பனு, க்ளோஸு, ஹை, லோ அப்படின்றது இதில் இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெட் கேண்டில் இருக்கிறத எடுக்க போகிறோம். ரெட் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் ஒரு வாரத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா? அந்த ரெட் கேண்டில் வர்ற அன்னைக்கு எந்த வாரத்தில் ரெட் கேண்டிலில் முடியுதோ அதுக்கு மறுநாள் நம்ம நிஃப்டி பீஸை வாங்க போகிறோம். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட சிம்பிளான ரூல். சரிங்களா? இப்போது இங்கே முதல்ல ஒரு கேண்டில் வந்திருக்குங்களா? இது க்ரீனில் இருக்குது. அது கேண்டில் சைஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்காதீங்க, என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்றதெல்லாம் பார்க்காதீங்க. இங்கே 2 பக்கமும் விக் இருக்குது, சின்ன பாடி இருக்குது. இங்கே ஒரு பக்கம் மட்டும்தான் விக் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 பக்கம் இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க. க்ரீன் கேண்டிலா ரெட் கேண்டிலா அப்படின்றத மட்டும் பாருங்கள். இப்போது இப்படி க்ரீன் கேண்டிலாகவே எப்படி இன்க்ரீஸிங்கில் போகுது. இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்திருக்கு இல்லையா? இது ஒரு வாரம். இந்த வாரத்தில் இங்கே ஓப்பன் ஆனது அப்படியே இறங்கி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இது லோ போயிருக்கு, இது ஹை போயிருக்கு. இப்போ இது இந்த ரெட் கேண்டில் இந்த வாரம் ரெட் கேண்டிலில் முடிஞ்சிருக்கு. இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதனுடைய அடுத்த நாள், அதாவது அடுத்த வாரத்தில் முதல் நாள் என்ன பண்ணுங்கள், அந்த வாரத்தினுடைய விக்கு அந்த பாடி கேண்டில் பாடி எப்படி இருக்குன்றலாம் உங்களுக்கு தெரியாது, என்ன கலரில் வரும்லாம் தெரியாது. முன்னாடி வாரம் ரெட்டில் முடிஞ்சுது அப்படின்றதுனால மறுநாள் நீங்கள் வாங்கிடுங்க. நிஃப்டி பீஸோட அப்போதைய விலை என்னவோ அந்த விலைக்கு நீங்கள் வாங்கிடுங்க. இதுக்கப்புறம் எந்த விலைக்கு வாங்கிறது, எத்தனை வாங்கிறது அப்படின்றத பற்றி ஒரு கால்குலேஷனை நான் சொல்கிறேன். இப்போது இதை தான் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி மேனேஜ்மெண்ட்னாக்கா, நம்ம இந்த அளவுக்கு முதலீடு பண்ண போகிறோம், அதனால் அதுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் இதில் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும். இப்போது பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மாதம் 1000 ரூபா இதுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நிஃப்டி இன்றைக்கி ரேட்டில் 270, நிஃப்டி பீஸ் இன்றைக்கி 273 ரூபா 76 பைசா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒதுக்குற 1000 ரூபாய்க்கு மொத்தம் 3 யூனிட் வாங்கலாம். 3 யூனிட்ன்னும் போது 821 ரூபா 28 பைசா வருது 3 யூனிட்டுக்கு. அது போக நீங்கள் ஒதுக்கின 1000 ரூபாயில் 178 ரூபா 72 பைசா மீறுது. அதை அடுத்த மாதம் நீங்கள் ஒரு 1000 ரூபா ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்களா? அந்த 1000தோட சேர்த்துக்கணும். 1000 ரூபா ப்ளஸ் 178 72 சேர்த்திங்கன்னா 1178 72 அடுத்த மாதம் கணக்கில் இருக்கும். இப்போது அது எப்படி வாங்குகிறோன்னு பாருங்களேன். இப்போது நம்ம கணக்குக்கு ஏப்ரல் மாதம் எடுத்துக்கிறோம். இப்போது இதையே இந்த ரெட் கேண்டில் இருக்க அதையே எடுத்துக்கலாம். இந்த ரெட் கேண்டில் அண்டர்லைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதை எடுத்துக்கலாம். இது முதல் வாரம் ரெட்டில் முடிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கலாம். 2வது வாரம் முதல் நாள் என்ன பண்ணுறோம், வாங்கிடுறோம். 1 யூனிட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த 2வது வாரம் என்ன முடிஞ்சுது, க்ரீனில் முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு அடுத்த வாரம் பார்க்குறோம். 2வது வாரம் எதுவும் வாங்கல, முதல் வாரம் மட்டும் ரெட்டில் முடிஞ்சுது. அது 2வது வாரத்தினுடைய முதல் நாள் வாங்கிட்டோம். 2வது வாரம் க்ரீனில் முடிஞ்சிருக்கு, அதனால் அப்படியே வெயிட் பண்ணுறோம். 3வது வாரம் போகுது. 3வது வாரம் ரெட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த இடத்துல 1 யூனிட்டை வாங்குகிறோம். இங்கே 1 யூனிட் வாங்கியிருந்தோம், இங்கே 1 யூனிட் வாங்கியிருக்கோம். சரிங்களா? இது ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். 1 + 1 2 யூனிட் இப்போ நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் 4வது வாரம், முதல் வாரம் 2வது வாரம் க்ரீனு, 3வது வாரம் ரெட்டு, அப்போது 1 வாங்கினோம். 4வது வாரமும் ரெட்டாகவே வந்துடுச்சு. இப்போது என்ன பண்ணுறோம்னா, அங்கே 1 வாங்குகிறோம். சரிங்களா? இப்போது 1 + 1 + 1 மொத்தம் 3 வாங்கியிருக்கோம். முதல் வாரம் ரெட்டு, 3வது வாரம் ரெட்டு, 4வது வாரம் ரெட்டு. மொத்தம் 3 ரெட் கேண்டில் இருக்குது. நம்ம 3 வாங்கிட்டோம்.
சரிங்களா? அதில் மீதி இருக்கிறது ₹178.72. நான் இப்போ இதை சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டு தான். இப்போ அந்த 3 வாரமுமே இதே ரேட்டில் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ₹273.76 இருந்தது அப்படின்னு வச்சுக்க முடியாது. ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒரு 273ன்றது வாரம் வாங்கினது, இப்போ இங்கே க்ரீன் போச்சு இல்லைங்களா, இந்த இடத்துல 274 இருக்கலாம். அடுத்த வாரம் இங்கே இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 273 கூட இருக்கலாம், 273 இருக்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ₹1 ₹2 இல்லை 50 காசு, அப்படி தான் இந்த வித்தியாசன்றது இருக்கும். சரியா? இப்போது ஒரு மாதத்தில் 4 வாரமும் ரெட் கேண்டில் வருதுன்னா கூட உங்களால் 3 யூனிட் வரைக்கும் தான் வாங்க முடியும். ஒருவேளை 2 வாரம் தான் ரெட் கேண்டில் வந்துச்சு, மீதி இருக்கிற 2 வாரம் க்ரீனாக தான் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 2 வாரத்தினுடைய காசையும் அடுத்த மாதத்துக்கு எடுத்துன்னு போயிட போகிறோம். அதே மாதிரி 1 வாரம் தான் ரெட் வந்தது, மீதி 3 வாரமும் க்ரீனில் தான் முடிஞ்சுது அப்படின்னா 3 வாரத்தினுடைய காசையும் அடுத்த மாதத்துக்கு எடுத்துன்னு போயிடணும். அதாவது நீங்கள் ₹1000 ஒதுக்குன அமௌண்ட்டு இதுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணணும். அது அந்த மாதமோ, அதுக்கு அடுத்த மாதமோ, இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ. சரிங்களா? இதுதான் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அலோகேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா தான் நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும். இப்போது நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 5 வருஷம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? எதுக்காக 5 வருஷம் இதை பண்ணணும், ஏன் இதை 5 வருஷம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி தேதியில் இந்த ஈரான், இஸ்ரேலு, அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு உலக அளவில் வந்து சண்டைனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது, இது மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நிஃப்டி இறங்குது. ஆனால் இந்தியா வந்து வளர வளர, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அது இதுன்னு வளர வளர நிஃப்டி 50 வந்து கண்டிப்பாக மேலே போகும். நீங்கள் கொரோனா டைம்லேருந்து இன்றைக்கி தேதிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கனாவே தெரியும். உலகமே முடங்கி இருந்த சமயம் அது. அதிலேருந்து மீண்டு வந்து இப்போ நிஃப்டி எந்த உச்சத்தில் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் நம்ம நிஃப்டி 50 வளர வளர நம்ம இந்த நிஃப்டி 50யே அப்படியே காப்பி எடுக்கிறது தான் இந்த நிஃப்டி பீஸ் அப்படின்றது. இப்போ நிஃப்டி 50 அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அந்த இண்டெக்ஸு வருது இல்லைங்களா, 24,000 நிஃப்டி இப்போ போயிட்டுருக்கு, சென்செக்ஸ் இந்த இதில் இருக்குது, இன்றைக்கி 100 புள்ளிகள் ஏறிச்சு அப்படின்றாங்க இல்லையா. எதை வச்சு இதை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான நிறுவனங்களில் இருந்து ஒரு 50 நிறுவனத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல், அவங்களோட பர்ஃபார்மன்ஸு, இதெல்லாம் வச்சு ஒரு 50 நிறுவனத்தை, மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு, வரவேற்பு அந்த பங்குக்கு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு 50 நிறுவனத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 50 நிறுவனத்தினுடைய விலை மாற்றத்தை பொறுத்து தான் நிஃப்டி இன்றைக்கி இந்த புள்ளிகள் ஏறிச்சு, இந்த புள்ளிகள் இறங்குச்சு அப்படின்ற கணக்கு வந்து சொல்கிறாங்க. அந்த 50 நிறுவனங்களில் ஒரு சிலது சொல்லணுன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜியோ, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி வந்தவங்க அது முதல்ல. இப்போது ஜியோ அதில் ஒரு இதுவாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு, சரிங்களா? இப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. டாட்டா டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரியான 50 நல்ல நிறுவனங்களோட ஒரு தொகுப்பு தான் நிஃப்டி 50ன்றது. இந்த 50 நிறுவனத்துலேயும் நம்ம ஒரே நேரத்தில் முதலீடு செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துட்டிங்கன்னா ₹850 அந்த ரேஞ்சில், ₹800 கிட்ட இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது ஒரு ஷேரை வாங்கணுன்னாவே அவ்வளோ செலவு பண்ணணும், சரிங்களா? அப்போது ஹெச்டிஎஃப்சி இது மட்டும் தான் வாங்க முடியும். அதே நேரத்தில் இந்த இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு இப்படிலாம் நம்ம வாங்கினோன்னா எஸ்பிஐ பேங்க்கு இந்த மாதிரி முடியாது. ஆனால் நம்ம இந்த நிஃப்டி 50 காப்பி பண்ணுற அந்த பீஸ் அப்படின்றத வாங்கும்போது நம்ம இந்த ₹273 செலவு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நிஃப்டி 50 தொகுப்பையே நம்ம வாங்கின மாதிரியான ஒரு கணக்குக்கு ஆகிடுது. ஸோ இந்த 50 நிறுவனங்களோட வளர்ச்சி நிஃப்டி 50யில் எதிரொலிக்கும், அதனுடைய தாக்கம் இந்த பீஸில் இருக்கும். ஸோ ஒரு 5 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்ற இறக்கங்களை நம்ம பார்த்துடுறோம். அப்போது அந்த ஏற்ற இறக்கங்கள் காம்பினேஷனில் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கே பெனிஃபிட்ன்றது, ரிட்டர்ன்ஸ்ன்றது இருக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ்ன்றது காம்போசிட் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற முறையில் நமக்கு கிடைக்கிறதுனால
நமக்கான அந்த வெல்த் கிரியேஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் எப்படி ஏறுமா, இதில் இந்த ஷேர்ஸ் வாங்கி இந்த நேரத்தில் விற்கலாமா அப்படின்ட்டு நம்ம இதை பார்த்துட்ருக்கணுன்ற அவசியமே இல்லை. சாதாரணமாக இதை யார் வேணும்னாலுமே பண்ணலாம். ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டா போதும். அப்போ இதெல்லாம் எப்படிங்க பார்க்குறது, ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் அப்படின்னா இதுவும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நமக்கு இந்த ட்ரேடிங் வியூன்றது மொபைல்லையும் பார்க்க முடியும். ட்ரேடிங் வியூ ஆப் இருக்குது. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நிஃப்டி பீஸை ஆட் பண்ணி வச்சுருங்க. நான் இன்னொரு வீடியோவில் ஒரு இதனுடைய விளக்கம் நான் சொல்கிறேன். நான் ஆப்பில் எப்படி ஆட் பண்ணணும், அது எப்படி சார்ட்டை பார்க்கணும். ஒன்றுமே இல்லைங்க, அந்த சார்ட் வச்சுக்க போகிறீங்க. பச்சை கலராக ரெட் கலராக அப்படின்னு பார்க்கறதுல இது தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை பார்க்க போகிறோம் ஆச்சுங்களா. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 வருஷம் பீரியட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஏப்ரல் 23 இன்றைக்கி தேதி இருக்கிறோம் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி இந்த வாரத்திலேருந்து இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கான டேட்டா எடுத்து ஒரு குறிப்பிட்ட அதான் இந்த ரெட் கேண்டில் தியரி பிரகாரம் நம்ம 1000 ரூபாவை பண்ணிட்டு வந்தோம்னா இன்றைக்கி அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத நான் இன்னிலேருந்து 5 வருஷம் வெயிட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியாது இந்த வீடியோ கண்டினியூஷனுக்கு. அதனால் இன்னிலேருந்து பேக் டேட்டில் போயிட்டு அங்கேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு 5 வருஷம் இதை தொடர்ந்து பண்ணும்போது நிஃப்டியோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை இது கொடுக்குது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் இறங்கும்போது, அதாவது ரெட் கேண்டில் வரும்போது வாங்கிறதுனால நீங்கள் வாங்கினதுனுடைய அந்த விலை இருக்குது பார்த்தீங்களா, சராசரி விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸை இது நிச்சயம் கொடுக்கும். இப்போது நிறைய பேர் வந்து சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பக்கம் போவாங்க. அப்படி போகிறவங்களில் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா ஒருத்தரோ 2 பேரோ தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருமே பணத்தை இழந்துட்டு தான் வராங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது, இந்த மாதிரி பணத்தை இழந்த ஸ்டோரிஸு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் முறையில் நீங்களே உங்கள் பணத்தை வளர்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னும்போது யாருக்கும் நீங்கள் கமிஷனும் கொடுக்க வேண்டியதில்லை, டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. சரிங்களா. நிம்மதியாக இப்போ இந்த 1000 ரூபான்றது உங்களுக்கு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அதுக்கேற்ற மாதிரி 2 யூனிட்டாக வாங்கிக்கோங்க. 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அதை வாங்கிக்கோங்க. ஆனால் டிசிப்ளின் முக்கியம். ஒரு முறை 3 வாங்குறது, ஒரு முறை 4 வாங்குறது அது சாத்தியப்படாது. எல்லாருமே பின்பற்ற வேண்டிய விஷயம் வந்து ஒரு டிசிப்ளின். உங்களுக்கு பணம் இருக்குது, இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு, ஏற்கனவே வாங்கின விலையை விட சராசரி கொஞ்சம் குறையுது அப்படின்னும்போது அப்போ தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ சிலருக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், சிலருக்கு ஏதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்திருக்கும், அதனால் அந்த அமௌண்ட்டையும் இதிலேயே போட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னும்போது தாராளமாக அதை உபயோகிச்சுக்கலாம். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு, பிகினர்ஸுக்கு இது குழப்பம் அப்படின்றதுனால நான் அதை இதில் சேர்க்கல. சரிங்களா. மாதம் 1000 ரூபாய் இதுக்காக அலாட் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் அதனுடைய ஸ்ட்ராட்டஸ் என்னன்னு பார்க்குறோம். ரெட் கேண்டில் இருந்ததுன்னா அந்த வாரத்தினுடைய முடிவில் ரெட்டில் முடிஞ்சதுன்னா மறுநாள் வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அந்த வாரத்தினுடைய முடிவில் ரெட்டில் முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரத்தினுடைய முதல் நாள் நம்ம வாங்குகிறோம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டு. சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வளர்ச்சி அடையும். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.